Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து அந்த இவன்ட்ட போறான், கோலியாத்திண்டையில தாவீதை பார்த்து, நீ தடிகளோட இடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தில் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று சொல்லி இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்றால், எல்லா விதத்திலும் ஜெயிக்க வேண்டும் என்றால், பொருளாதாரத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால், முன்னேறி செல்ல வேண்டும் என்றால், விசுவாசம் இட்ஸ் an important quality, very essential quality. இது அத்தியாவசியமான ஒரு குணாதிசயமா இருக்க வேண்டும். விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அவனுடைய விசுவாசத்தை அவனுடைய வார்த்தையில பாக்குறோம் பாருங்க. அவனுடைய வார்த்தை என்ன எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அவன் சொல்றான், நான் நாயான்னு கேட்டதுக்கு என்ன சொல்றான் பாருங்க. அவன் சொல்றான், உன்னை கொன்று ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுப்பேன்றான். இவன் சொல்றான், உன்னை மட்டும் இல்ல, உன் கூட வந்திருக்கிற அவ்வளவு சேனையும் கொன்று அவ்வளவு பெரிய நான் போட போறேன்றான். அவனுக்கு மேல பேசுறாங்க. வாயை திறந்தான் என்று சொன்னால் அவனுக்கு வாயிலிருந்து வெறும் விசுவாசம் தான் வெளியே வருது. ராஜா சொல்றாரு, அப்பா நீ இளைஞ, நீ போகாத. சொல்ற, நான் சிங்கத்தை கொண்டிருக்கிறேன், கரடியை கொண்டேன், எங்கிட்ட அப்படி சொல்லாதீங்க. சகோதரர்லாம் சொல்றாங்க, அப்பா உனக்கு என்னதுக்கு இந்த வேலை, நீ வீட்டுக்கு போய் சேரு, சாப்பாடு கொடுக்க வந்த ஆள் கொடுத்துட்டியா, போ, ஒளிஞ்சு போ, வராத இங்க அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான், ஒரு முகாந்திரம் இல்லையா, ஒரு காசு இல்லையா, ஒரு ரைச்சஸ் காசு இல்லையா, நான் ஏன் கேட்க கூடாது? தேவனை நிந்தித்து கொண்டே இருப்பான், நான் கேட்க கூடாதா? தேவனை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் யார்? வாயில் இருந்து அவன் அந்த வாயை திறந்து அவன் என்ன பேசுறான்றது ஒரு பெரிய ஸ்டடி. அதை படிச்சு பாருங்க. உள்ளத்துல இருக்கிற விசுவாசம் அவன் வாயில வெளியே வந்துகிட்டே இருக்குது. பாட்டு விசுவாசம் எப்படி உண்டானது? விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசத்தை குறித்து 1-2 காரியம் சொல்றேன் பாருங்க, ரொம்ப முக்கியம். விசுவாசம் என்றால் என்ன? எபேசியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபைன்னா விசுவாசம் என்ன? கிருபைன்றது ஒரு வார்த்தை, கடவுள் நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதை குறிக்கிற வார்த்தை. கடவுள் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், அது மூலமா எல்லாத்தையும் கொடுத்திருக்கார். இயேசுவை கொடுத்தார். மற்ற எல்லாத்தையும் தராதிருப்பது எப்படி சொல்லி இருக்குது வேதம். அப்ப தேவன் நமக்காக செய்திருக்கிற எல்லாவற்றையும் அந்த கிருபை என்கிற ஒரு வார்த்தையில அடைக்கிடலாம். கிருபைங்கிறது தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற எல்லாம். விசுவாசம்னா என்ன? விசுவாசம் கிருபை என்ன கொடுக்கிறதோ அதை விசுவாசம் எடுக்கிறது. கிருபை இல்லைன்னா விசுவாசம் இருந்து பிரயோஜனம் கிடையாது. இருக்கீங்களா? கர்த்தர் கொடுக்கலன்னா எதை எடுப்பீங்க? விசுவாசம் என்கிறது எடுப்பது, கிருபை என்கிறது கொடுக்கிறது. கொடுத்தா தானே எடுத்துக்கொள்ள முடியும். நான் ஒருத்தரை கூப்பிடுறேன், இதாங்க பிரதர் இதை தர்றேன்னு சொல்றேன், அப்புறம் தான் அவர் கை நீட்டுறார், சரி தேங்க்யூ அப்படின்னு வாங்கிக்கிறார். நான் ஒண்ணுமே சொல்லாம அவர் என்னத்தை எடுப்பாரு? எடுக்க முடியாது. கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுதான் வேத வசனத்தின் சத்தியம். பைபிள் என்ன போதிக்கிறது? நம்முடைய பாவங்களுக்காக ஒரு நிவாரணத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். காணாமற் போன ஆடுகளை போல இருக்கிற நாம், பாவத்துக்கு பிசாசுக்கு அடிமைப்பட்டிருக்கிற நம்மை விடுதலையாக்கி நம்மை ஜெயிக்கிறவர்களை மாற்றும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு கல்வாரி சிலுவையில் அவருடைய ரத்தம் சிந்துதலை கொண்டு அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை கொண்டு ஒரு புதிய வழியை, விடுதலையின் மார்க்கத்தை நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். இதுதான் வேத வசனத்தின் போதனை. இதுதான் கிருபை. விசுவாசம் என்ன பண்ணுகிறது? ஆண்டவரே நான் அதை விசுவாசிக்கிறேன், நீ எனக்கு வழியை ஏற்படுத்தி இருக்கிறேன், இதுதான் ரட்சிப்பின் வழி, இந்த ரட்சிப்பின் வழியை நான் தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி மனுஷன் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறான். அதனால்தான் சொல்லி இருக்குது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை கொடுத்திருக்கிறது, நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அதான் அர்த்தம். கிருபை கொடுத்திருக்கிறது, விசுவாசம் எடுத்துக்கொண்டது. கர்த்தர் கிருபையை காட்டியிருக்காரு, நீங்க விசுவாசத்தை காட்டியிருக்கிறீங்க. கர்த்தர் கிருபையினால கொடுத்திருக்கிறார், நீங்க விசுவாசத்தினாலே எடுத்துக்கொண்டீர்கள். அதே தான் வாசிக்கிறோம் ரோமர் 10:9-10 வசனங்கள்ல ரட்சிப்பு குறித்து பேசும்போது அதான் சொல்லி இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் வாயிலே அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய். இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், நாவினாலே அறிக்கை பண்ணப்படும். இருதயத்தில் விசுவாசித்து நாவிலே அறிக்கை செய்கிறோம். நல்லா கவனிக்க வேண்டும்.
விசுவாசம் எப்படி என்ன? விசுவாசம்னா என்னன்னா தேவன் கொடுத்திருக்கிறதை எடுத்துக்கொள்கிறது தான் விசுவாசம். எவ்வளவு தேவன் கொடுத்திருந்தாலும் நாம விசுவாசம் காட்டலை என்றால், விசுவாசத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அது நமக்கு சொந்தம் ஆகாது. அதனாலதான் தேவன் இவ்வளவு செய்திருந்து இவ்வளவு மக்கள் இந்த உலகத்துல வாழ்றாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதனால, இயேசுடைய ஆசீர்வாதத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிற இந்த வழியை ஏற்றுக்கொள்ளாதனால அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குதாரர்களா ஆக முடியவில்லை. கர்த்தர் அவங்கள்ட்ட இருந்து வச்சுக்கிறாரா? கொடுக்க மாட்டேன்றாரா? கிடையாது. கர்த்தர் செய்துட்டாரு. கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? எவ்வளவு கொடுத்திருக்கிறார்? வாங்க எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் சுவிசேஷ பிரசங்கம். என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறார், எப்படி கொடுத்திருக்கிறார், எவ்வளவு நிறைவா கொடுத்திருக்கிறார், நீங்க இப்படி இருக்க வேண்டியதில்லை, வாங்க இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அறிவிக்கிறது தான் சுவிசேஷம். கிறிஸ்தவ நற்செய்தி என்று சொல்றது அதான். இப்ப நன்றாக கவனிக்க வேண்டும். விசுவாசம்னா என்ன? கர்த்தர் கொடுத்ததை எடுத்துக்கொள்ளுகிறது. கர்த்தர் என்ன சொல்றாரு? தாவீது சொல்றான், கர்த்தர் இந்த மனுஷனை என் கையில ஒப்பு கொடுப்பார். இவன் அவ்வளவுதான், இவனுடைய உயிரை கர்த்தர் என் கையில ஒப்பு கொடுக்கிறார், இவனை தோற்கடிக்கிறது என்னுடைய வேலை என்று சொல்லி அவன் அதை எடுத்துக்கொள்கிறான். கர்த்தர் இவனை இரையாக்குவார் என்கிறத அவன் விசுவாசிக்கிறான். எந்த ஒரு பின்னணியிலிருந்து இந்த விசுவாசம் வந்தது என்பதையும் கவனிக்க வேண்டும். அவனுடைய அழைப்பு, அவனுடைய தெரிந்து கொள்ளுதல், அபிஷேகம், தேவாவியானவன் மீது இறங்கி அவனோடு கூட இருப்பது. அதன் பிறகு அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிறான் பாருங்க. உடனடியா ராஜாவாகல. அபிஷேகம் பண்ண உடனே அடுத்த நாள் ராஜாவாயில்லை, இன்னும் ஆடு மேய்க்கிற தொழில தான் இருக்கிறான். ஆனா அங்க போகும்போது இப்ப வித்தியாசமானவனா இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஏனென்றால் கர்த்தரை குறித்து அருமையான பாடல்களை எழுதுகிறான், பாடுகிறான், கர்த்தரை ஆராதிக்கிறான், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறான். கர்த்தர் பேரில் ஒரு பெரிய வாஞ்சி அவனுக்குள்ள உண்டாகிறது. கர்த்தரை நேசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் எழுதிய பாடல்களை வாசித்து பாருங்கள். ஸ்வீட் சிங்கர் ஆஃப் இஸ்ரேல் என்று சொல்லி இருக்குது ஆங்கிலத்துல, வேதாமத்துல. இஸ்ரவேலினுடைய பாடகன் அவன், பாட்டை எழுதுகிறவன் அவன். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் தேவனை குறித்து எப்படி எழுதுகிறான்னு பாருங்க. அவனுடைய சங்கீதங்களை வாசித்து பாருங்க. 23ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்க. இன்னும் அநேக சங்கீதங்களை வாசித்து பாருங்க. அங்க தெரியும் உங்களுக்கு கர்த்தரை பற்றி எப்பேற்பட்ட தியானம் அவனுடைய உள்ளத்தில் இருந்தது, எப்பேற்பட்ட ஒரு வெளிப்பாட்டை அவன் பெற்றிருக்கிறான்னு. சங்கீதத்தை அதனாலதான் சில நேரத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம காலையில வாசிக்கிறோம். ஏன்னு சொன்னால் இது தியானத்துக்கு அற்புதமான ஒன்றா இருக்கிறது. ஒரு மனுஷன் கர்த்தரை பற்றி என்னவெல்லாம் எண்ணுகிறான் பாருங்க, எப்படியெல்லாம் நினைக்கிறான் பாருங்க. அவன் கர்த்தரை குறித்து எப்படி பேசுகிறான் என்று பார்க்கும்போது மிகுந்த வெளிப்பாட்டின் மனுஷனா இருந்தான். கர்த்தருடைய அன்பை குறித்து, கிருபையை குறித்து, தயவை குறித்து, இரக்கத்தை குறித்து அவன் பேசுகிறதெல்லாம் பாருங்க. கர்த்தர் மிகுந்த அன்பும் இரக்கம் உள்ளவர் அப்படிங்கிறான். இப்படி எல்லாம் கர்த்தருடைய அன்பையும் இரக்கத்தையும் தயவை குறித்து மிகுந்த வெளிப்பாடு அவனுக்குள்ளே இருக்கிறது. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? நான் நினைக்கிறேன் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. என்னைக்கு எண்ணெய் தலையில ஊத்தப்பட்டதோ, என்னைக்கு நான் ஒரு விசேஷமான கர்த்தரன் எதுக்கோ தெரிந்தெடுக்கிறார் என்று அவனுக்குள்ள வந்ததோ, என்னைக்கு ஆவியானவர் அவன் பேர்ல இறங்கினாரோ, சில காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு, தேவனோடு உறவாட ஆரம்பித்து விட்டான். அதன் விளைவாக தான் அவனுக்குள்ளே விசுவாசம் பிறக்கிறது. எழுதுகிறான், இசையை மீட்டுகிறான், வாசிக்கிறான், கர்த்தரை துதிக்கிறான். அதிலிருந்து வந்ததுதான் அந்த சிங்கத்தை அடிச்சது, கரடி அடிச்சதெல்லாம். அந்த பலன் அங்கிருந்து தான் வருது. கர்த்தரை அறிந்து கொண்டான். கர்த்தர் என் கூட இருக்கிறார். நான் ஒரு காரியத்துக்காக தெரிந்து கொண்டேன். யாராவது சிங்கத்து பின்னால ஓடுவானா ஒரு ஆட்டுக்குட்டிக்காக? அவனுக்கு என்னன்னா, என்ன சிங்கமாவது கரடியாது என்ன கொல்ல முடியாது. ஏன்னா என் தலையில அபிஷேக எண்ணெய் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஆகவே இப்படிலாம் நான் சாக முடியாது, நான் போய் என் வேலையை கவனிப்பேன்னு சொல்லி அவ்வளவு தைரியமாய் அவன் போய் செய்கிறான் பாருங்க. அவனுடைய உள்ளத்தின் ஆழத்துல விசுவாசம் இருக்கிறது. தேவனுடைய அன்பினால் அவன் உந்தி தள்ளப்படுகிறான், ஏவப்படுகிறான், நடத்தப்படுகிறான். அதனாலதான் கோலியாத்தை பார்த்த உடனே இந்த மலையை நான் தகர்த்தெறிவேன் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள. இவன் மலை மாதிரி மற்றவங்களுக்கு தெரியல, எல்லாம் பயந்துட்டு நிற்கிறாங்க, இவன் பேசுகிறான். வேத வசனம் சொல்லுறது, அவன் கூக்குரல் இடுகிறான். கோலியாத்தின் வாருங்கள், யாரும் ஒரு ஆள் இல்லையா சவால் விடுகிறான். எல்லாம் பயந்துகிட்டு ஒளிஞ்சிட்டு நிற்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு பையன் போய் அங்க நின்று கொண்டு வாலிபன் சொல்லுகிறான், நான் இருக்கிறேன், நான் வர்றேன்னு சொல்லி சண்டையை இவன் ஆரம்பிக்கிறான். விசுவாசம் அதான் பண்ணுது பாருங்க. உள்ளத்துல விசுவாசம் வந்துட்டா அது எப்படி வருது? தேவனோடு உள்ள உறவு. தேவனை விசுவாசிக்க ஆரம்பிச்சிடறான் மனுஷன். தேவனை அதிக ஆழமா அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். தேவனுடைய வார்த்தையின் மூலமா தேவனை அதிகமா அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். தேவனை குறித்த தியானம் அவனுக்கு பல வெளிப்பாடுகளை கொண்டு வரும். தேவனை குறித்து நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறான். அப்படி அறிந்து கொள்ளும் போது என்ன ஆகிறது? விசுவாசம் உள்ள பெருசாகும் போது பிரச்சனை எல்லாம் சின்னது மாதிரி தெரியுது. கோலியாத் அவ்வளவு பெருசு இருக்கிறான், ஆனா இவன் கண்ணுக்கு அது ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியுது. கோலியாத்து பெருசல்ல, தன்னை பெருசாக எண்ணுகிறான், தன்னுடைய தேவனை பெருசாக எண்ணுகிறான். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாய்ப்பு ஒரு வெற்றியின் வாய்ப்பு எண்ணுகிறான். தோல்வி அவனுடைய மனதில் இல்ல. இதுதான் விசுவாசம். நான் இன்றைக்கு உங்களை கேட்கிறேன், விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குதா? விசுவாசம் உங்களுக்கு இருக்குதுன்னா சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஒண்ணு, உங்க பேச்சை கவனிங்க.
ஹலோ, நாள் முழுக்க என்ன பேசுறீங்க? வெற்றியை பேசுகிறீர்களா? ஜெயத்தை பேசுகிறீர்களா? நம்பிக்கையை பேசுகிறீர்களா? நல்ல காரியங்களை பேசுகிறீர்களா? இல்ல பிரச்சனையை பேசுகிறீர்களா? பயத்தை பேசுகிறீர்களா? சந்தேகத்தை பேசுகிறீங்களா? நான் சொல்லுகிறேன், பயத்தையும் சந்தேகத்தையும் பேசினால் உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு நீங்க வெளிப்படுத்துகிறீங்க. என வேதம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஒரு மனுஷன் வாயில பேசுறான்னா டேங்க்ல இருந்து தண்ணி வர்ற மாதிரி அங்க என்ன இருக்குதோ அதுதான் வரும். இங்க என்ன இருக்கு அதுதான் வரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். பயத்தையும் சந்தேகத்தையும் பேசுகிற விசுவாசிகளை கண்டீர்கள் என்றால் உள்ளத்துல விசுவாசம் இல்லை. கையில பைபிள் இருக்கு, சட்டெல்லாம் கரெக்டா இருக்கலாம், கோயிலுக்கு கூட நல்ல கோயிலுக்கு கூட போகலாம், ஆனால் உள்ளத்துல விசுவாசம் இல்லை. உள்ளத்துல விசுவாசம் இல்லாதனால வாயிலிருந்து நம்பிக்கை வரமாட்டேங்குது, தைரியம் வரமாட்டேங்குது, விசுவாசம் வரமாட்டேங்குது, ஜெயம் வரமாட்டேங்குது. தோல்வியை தான் பேசுறாங்க, ஏழ்மைத்தனத்தை தான் பேசுகிறாங்க, ஒண்ணு இல்லைன்னு தான் பேசுகிறாங்க, நான் புழு தூசி குப்பைன்னு தான் பேசுகிறாங்களே ஒழிய வாயிலிருந்து விசுவாசத்தின் வார்த்தைகள் வரமாட்டேங்கிறது. இந்த ஒரு மனப்பான்மை உள்ள இருக்கிறதுனாலதான், விசுவாசம் உள்ள வந்துட்டதுனாலதான் அந்த போராட்டத்தை அவன் எடுக்கிறான், கையில எடுத்து ஜெயிக்கிறான். சவாலை ஜெயிக்கக்கூடிய ஒரு சவாலாக எடுத்துக்கொள்கிறான். உங்கள் வாழ்க்கையில் சவாலை எப்படி பார்க்குறீங்க? இதை நான் ஜெயிப்பேன் என்று பார்த்தீங்கன்னா நீங்க விசுவாசம் உள்ளவர்கள் என்று அர்த்தம். உங்கள் பிரச்சனைகள் இன்றைக்கு எப்படி பார்க்குறீங்க? ஒரே பிரச்சனை பிரதர், தெரியுது உள்ள என்ன இருக்குன்னு. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் என்னோட இருக்கிறார் பிரதர், ஜெயம் நம்மளுக்கு தான் பிரதர், அப்ப தெரியுது என்ன இருக்குது உள்ளன்னு. இருக்கீங்களா? இது ஒரு ஆர்டிபிஷியல் இது இல்லை, இது உள்ளத்துல விசுவாசம் வந்தா இப்படிதான் பேசும் வாய். சவால்களை எப்படி பார்க்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளையும் சவால்களையும் போராட்டங்களையும் உங்கள் தேவைகளையும் உங்கள் சூழ்நிலைகளையும் எப்படி நீங்கள் காண்கிறீர்கள்? எப்படி அதை பற்றி பேசுறீங்க? கொஞ்சம் கவனியுங்கள். உள்ளத்துல என்ன இருக்கிறதுன்றது தெரியும். அருமையானவர்களை சொல்லுகிறேன், ஆண்டவரோடு ஐக்கியப்படுங்கள், தாவீதை போல ஆண்டவரை ஆராதியுங்கள், ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருங்க, ஆண்டவரோடு நெருங்குங்கள், ஆண்டவருடைய வசனத்தை தியானியுங்கள், தேவனை குறித்த வெளிப்பாட்டை ஆழமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் யார், அவருடைய அன்பு, தயவு, கிருபை, இரக்கம், காருண்யம் இவைகளை குறித்து உங்களுடைய உள்ளங்களில் வெளிச்சம் உண்டாக கடவுது. மனம் திறக்கப்படட்டும், அறிவு உண்டாகட்டும். இது உண்டாகும் போது விசுவாசம் உள்ளத்திலே உண்டாகிறது, கட்டப்படுகிறது. அப்படிதான் நடக்குது பாருங்க.